ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சிவகுரு பேசுகிறேன். இப்போ பாருங்கள், வயலுக்கு போய்க்கிருக்கோம். வயலுக்கு போகிற பாதை தான் இது. வரப்பில் நடந்து போகிறது செம்ம என்ஜாயாக இருக்கும். இங்கே ஸ்டார்ட் ஆகுது வயல். வாங்க போயிடும். இதே போய்ட்டு நம்ம வயலுக்கு போயிடும். இது எல்லாமே எல்லா வயலுமே உள்ளே இருக்க எல்லா வயலுமே நம்ம சொந்தக்கார வயல் தான். பெரியப்பா சித்தப்பாவோட வயல் எல்லாமே. இங்கே பாருங்கள், கரெக்டாக உட்காந்து பாருங்க. இது சுரக்காய் செடி. நம்ம வயலுக்கு வந்தாச்சு காய்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வயல். இவ்வளோ ஒன்று சொல்கிறேன், இங்கே இருக்கிறதுல எங்கள் வயல் தான் சின்ன வயல். அந்த வயலில் வந்து என்னென்ன போட்டிருக்கோம்னு வாங்க காமிக்கிறேன். இந்த வந்தாச்சு வயலுக்கு. வாங்க, அங்கேருந்து காமிச்சிட்டு வரேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாழைக்கட்டை 3 வாழைக்கட்டை வச்சுருக்கு. இதுக்கு பேர் தான் மிளகாய். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஒரு சிறகில் வந்து மிளகாய் அப்படியே. மிளகாய். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து சீனி மிளகாய். இந்த இது சீனி மிளகான்னு சொல்லுவாங்க இங்கே. உங்கள் ஊர்லலாம் என்ன மிளகாய்ன்னு சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கீரை வந்து அவ்வளோ ஹெல்த்தி. இந்த கீரை பேர் வந்து பொன்னாங்கண்ணி. இந்த பாருங்கள், அப்புறம் 3 சிறகு வந்து இது வச்சுருக்கோம். இது ஓஞ்சிருச்சு. இது ஃபுல்லாக இப்போ அரிக்கணும். கீழே உள்ள பிள்ளை எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அரிக்கணும். வெண்டி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அரை சிறகு இருக்கியா, அது வரைய போய்ட்டு வெண்டி ஸ்டார்ட் ஆகுதா. இந்த சிறகு வந்து ஃபுல் ஹைப்ரிட். இதுலேருந்து நாட்டு செடி. இங்கே பாருங்கள், காயை பாருங்கள். இருக்கா அப்படியே வாங்க. இந்த இருக்கா. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. இந்த பாருங்க, இதில் இன்னொன்று என்னென்னா வந்து இடத்துல கொத்தரங்காய் அவ்வளோ நல்லது. கொத்தவரங்காயும் போட்டிருக்கோம். இந்த பாருங்கள், கொத்தவரங்காய், அப்புறம் ஆனியன், இந்த வெங்காயம். இந்த கீரையை பாருங்கள், இதுக்கு பேர் வந்து மிளகு தக்காளி கீரை. வயிற்று புண்ணை வந்து டக்குன்னு அப்படி ஆற வச்சிடும் சாப்பிட்டோம்னா. வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இது தர்பூசணி செடி. ஹைப்ரிட் காய பாருங்கள்.
தர்பூசணி காய் ஒரு காய் கிடந்துச்சு, அதை காமிக்கிறதுக்கு தான் வர்றேன். இல்லை இன்னும் பெருசாகலை. அப்படி வந்தீங்கன்னா வரப்பில் ஃபுல்லாக சோளம். இந்த வரப்பில் ஃபுல்லாக சோளம். இன்னொன்று என்ன முக்கியமான விஷயம்னா, இன்னொன்று முக்கியமான ஒரு கிழங்கு இருக்குது. மரவள்ளி கிழங்கு. அதை பாருங்கள். இந்த ஃபுல்லாக மரவள்ளி கிழங்கு லாஸ்ட்டு புடத்தண்டில். அவ்வளோதான். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்க சிவகுருவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.